ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் 2024 நடந்த சில கொடூரமான விஷயங்களும் சில ஃபன்னான மூமெண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்னாலே நம்மளுக்கு சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் தாங்க ரொம்ப பிடிக்கும். அதில் நம்ம எதிர்பார்த்த ரெண்டு கேப்டனுமே இப்போ இல்லை. இந்த பக்கம் சிஎஸ்கே தலை தோனியாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் ரோஹித் சர்மாவாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே கேப்டன் தான் இல்லை. இந்த பக்கம் தலை தோனி தானே முன் கேப்டன் பதவியை ருத்ராஜ் கெய்வாருக்கு கொடுத்ததாகவும், ரோஹித் சர்மா இருந்து கேப்டன் பதவியை புடுங்கி ஹார்திக் பாண்டியா கொடுத்ததா இருந்தோம் பல நியூஸ்கள் வெளிவந்தாலும், இப்ப மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே மக்களிடையில இந்த கேப்டன் பதவியை பத்தி ரொம்ப மோசமாகவும் ரொம்ப புகழ்ந்து பேசப்படுகிறதுங்க. ஏன் அப்படின்னம்னா, நம்ம தலை தோனி கேப்டன் பதவியை இல்லாட்டாலும் கூட ஒரு கேப்டனாக தான் செயல்பட்டாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ்ல என்ன நடந்தது, அதைத்தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. இப்ப நடந்த மும்பை இந்தியன்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் நடந்த மேட்ச்ல ஹார்திக் பாண்டியா தன்னோட கேப்டன் பதவியை ஏத்துக்கிட்டு என்னமோ உலகத்திலேயே பெரிய பதவியை ஏத்துக்கிட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி உள்ளுக்கு நடந்துக்கிட்டாரு அப்படின்ட்டு நெட்டிசன்லாம் கிளிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் இவருக்குன்னு தனி பிளைட்ல தான் இவரை கொண்டு இறக்குனதாகவும், அது மட்டும் இல்லாம கேப்டன் பதவி எடுத்த உடனே பழைய கேப்டனான ரோஹித் சர்மாவை கொஞ்சம் கூட மதிக்கல, அவர்கிட்ட ஒரு சஜஷன் கூட கிடைக்கல, ஈவன் அதுக்கு மேல போய் அவரை அவமானப்படுத்துற மாதிரி நிறைய செயல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் நடக்கிற உள்ளுக்குள்ள ரசிகர்களே கிட்டத்தட்ட ஹார்திக் பாண்டியாவை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னம்னா, ஒரு நாய் தெருநாய் கிரவுண்டுக்குள்ள எப்படியோ தப்பி உள்ளுக்கு வந்துருச்சுங்க. வந்த உடனே அதை விரட்ட தானே செய்யணும். ஆனா என்ன நடந்தது அப்படின்னம்னா, அவங்க அந்த நாயை பார்த்து ஹார்திக் பாண்டியான்னு ஒரே கொந்தளிப்பு சவுண்டு தாங்க. ஏன் அப்படின்னம்னா, ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை பார்த்து, நீங்க முன்னாடி நிக்க வேண்டாம், பாலை பிடிக்க மாட்டீங்க, பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னாரு. உடனே ரோஹித் சர்மா பாவம் மூஞ்சியே செத்து போச்சுங்க. அந்த மனுஷனோட மூஞ்சியை பார்க்கணுமே, பாப்பாப்பா நம்மளுக்கே பார்க்க பாவமா இருந்ததுங்க. நானா அங்க போய் நிக்க அப்படின்னு கேட்டு தலையை குனிஞ்சிட்டு ஒரு ஓட்டம் ஓடினோடனே, சார் எப்படி இருந்த மனுஷன், மும்பை இந்தியன்ஸுக்காக 5 கப்பு வாங்கி கொடுத்த மனுஷன் இன்னைக்கு அவரோட நிலைமையை பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது மட்டும் இல்லாம 4 லைன்ல நீங்க இங்க நிக்க வேண்டாம், தள்ளி நில்லுங்க ஹார்திக் பாண்டியா ரியாக்ஷனை பார்த்து உண்மையிலேயே மும்பை இந்தியன்ஸ்ல உள்ள ரசிகர்கள்லாம் பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹார்திக் பாண்டியா ஒரு டைம் அந்த குஜராத் டைட்டன்ஸை கப்பு அடிச்சுக்கிட்டு தான் என்னமோ 5 கப்பு வாங்கி மும்பை இந்தியன்ஸ் கொடுத்த மாதிரியும், தான் இல்லாட்டி இந்த டீமை வழி நடத்தவே முடியாத மாதிரி முழுசா சந்திரமுகியா மாறிய ஹார்திக் பாண்டியா அப்படின்னு தாங்க சொல்ல தோணுச்சு. நல்ல வேலை ஹார்திக் பாண்டியா தலைமையில மும்பை இந்தியன்ஸ் அந்த டீமை ஜெயிக்கல. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால கிளின்னு ஹார்திக் பாண்டியாவை கிழிக்கிறாங்க. காது கொடுத்து கேட்க முடியலங்க, அந்த அளவுக்கு ரத்தம் வலியுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஹார்திக் பாண்டியா செஞ்சது சரிதானா, இல்ல ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரோஹித் சர்மாவை அவமானப்படுத்துறவங்க பேர்ல தான் செஞ்சாரா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஐபிஎல் நிகழ்வுகளை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கும் வரை நான் உங்கள் வாசன். நன்றி மக்களே.